Welcome students. Last class we have seen ADF meaning aggregate demand function. Now we are going to see ASF aggregate supply function. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தொகு அளிப்பு சார்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா தொகு சேவை சார்பு அப்படின்றத பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தொகு அளிப்பு சார்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் an increasing function of the level of employment. தொகு அளிப்பு சார்பு என்பது அதிகரிக்கும் வேலைவாய்ப்பை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் இன் அன் எக்கனாமி இன் எ இயர். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் தொகு மதிப்பே தொகு அளிப்பு எனப்படும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஸ்டடி வெல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, அதுக்கு அடுத்தபடியாக இன் அதர் வேர்ட்ஸ் அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் நேஷ்னல் ப்ராடக்ட், நேஷ்னல் இன்கம். எனவே தொகு அளிப்பு என்பது தேசிய உற்பத்தியின் மதிப்பு அல்லது தேசிய வருமானத்தை சமமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தொகு அளிப்பு சார்பு வேலை வாய்ப்பு அளவோடு சேர்ந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட்டு, இன் அதர் வேர்ட்ஸ் த அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபரர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் to produce the necessary output. தொகு அளிப்பு தேவையானது உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு பயன்படும் தேவையான உழைப்பாளர்கள் எண்ணிக்கை மற்றும் பிற பொருட்கள் பயன்படுவதை குறிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ் ஹியர் laborers purchase various inputs and raw materials to produce goods. இதில் உற்பத்திக்காக முதலாளித்துவம் உழைப்பாளர்கள் இடுபொருட்கள் போன்ற பலவற்றை விலை கொடுத்து வேலைக்கு அமர்த்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, those the production involves cost. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுவனத்தின் உற்பத்தி செலவை விட சரக்குகளை விற்பதால் கிடைக்கும் வருவாய் அதிகமாக இருத்தல். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, if revenue from the sale of output produce exceeds the cost of production at a given level of employment and output of entrepreneur would be encouraged to employ more labor and other inputs to produce more. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுவனத்தின் உற்பத்தி செலவை விட சரக்குகளை விற்பதால் கிடைக்கும் வருவாய் அதிகமாக இருந்தால் நிறுவனங்கள் மேலும் அதிகமான உழைப்பாளர்களையும் மற்ற இடுபொருள்களையும் வாங்குவதற்கு முனைவார்கள் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி தட் ஆல் என்டர்பிரைனர்ஸ் இன் அன் எக்கனாமி எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை கிவன் நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. தொகு அளிப்பு விலை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு உழைப்பையும் இடுபொருளையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை
விற்ற பிறகு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. Then next, the term price refers to the amount of money received from the sale produced. Hence, there are different aggregate price for different level of employment. இதில் வந்து எதிர்பார்க்கப்படும் வருமானம் மொத்த தொகையாகும். இங்கு விலை என்பது விற்பனையால் கிடைத்த வருவாயை குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், த காம்பனண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை ஆர், அதாவது தொகு அளிப்பின் கூறுகள், தொகு அளிப்பினுடைய கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கீழ்கண்டவாறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பகுதிகளாக உள்ளன அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அக்ரிகேட் டிசைன் கன்சூமர் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சி, அதாவது மொத்த விரும்பப்படுகின்ற நுகர்வு செலவு, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் டிசைன் ப்ரைவேட் சேவிங்ஸ், சீன்றது வந்து என்னென்னா கன்சம்ஷன். ஆல்ரெடி we have seen அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் நம்ம ஏற்கனவே வந்து 11ஆம் வகுப்பில் வந்து பார்த்தோம். சீனா என்னென்னா கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எஸ்னா என்னென்னா சேமிப்பு அப்படின்றத, சேவிங்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா மொத்த விரும்பப்படுகின்ற தனியார் சேமிப்பு அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் நெட் டேக்ஸ் பேமெண்ட் அண்ட் டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட் டு பி received by the government menus and transfer payments, subsidy and the interest payment to be incurred by the government. and மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிகர வரி வசூல், இதை வந்து தான் டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்றாங்க. டீனா என்னென்னா டோட்டல் பேமெண்ட், டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்றது டீன்றது. ஸோ அரசு நிகர வரி வசூல் டி, அரசு பெற்ற மொத்த வருமானத்தில் இருந்து மாற்று செலுத்துதல்கள் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓய்வூதியம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓய்வூதியம் அப்படின்றாங்க, மானியம் சப்சிடின்றாங்க. அரசு செலுத்த வேண்டிய வட்டி ஆகியவற்றை கழித்து பிறகு கிடைக்கும் தொகையாகும். எல்லாத்தையுமே கழிச்ச பிறகு வரக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன்று பர்சனல் டிசைட் த டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு த ஃபாரினர்ஸ் ஆர் எஃப் டொனேஷன் டு த இன்டர்நேஷ்னல் ரிலீஃப் எஃபோர்ட்ஸ், அதாவது நான்காவது என்ன கொடுக்குறாங்கன்னா தனிநபர் விரும்பப்படுகின்ற வெளிநாட்டவருக்கு உறவினர் மற்றும் நண்பர்கள் கொடுக்கின்ற மாற்று செலுத்துதல்கள் மற்றும் உதவித்தொகை அப்படி சொல்கிறாங்க. உதவித்தொகை இதில் இது வந்து என்னென்னா ஆர்எஃப் அப்படின்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வழங்க நிவாரண தொகையை வந்து தான் ஆர்எஃப் அப்படின்றது என குறிப்பிடுகின்றனர் அப்படின்றாங்க. இப்போ அக்ரிகேட் சப்ளை இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா மொத்த அளிப்பு, என்ன மாதிரியான அளிப்பு = C + S + T + RF. இது மொத்தம் அங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க, சினா கன்சம்ஷன், எஸ்னா வந்து சேவிங்ஸ், டீனா டோட்டல் என்னது டோட்டல் பேமெண்ட்டு மொத்தமாக வந்து டோட்டலாக இது பண்ணுறது டி அப்படின்றது. அப்போது ஆர்எஃப் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா இங்கே வெளிநாட்டவருக்கு வழங்கக்கூடிய நிவாரண தொகை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது மொத்தம் சேர்ந்தது தான் = அக்ரிகேட் இன்கம் ஜெனரேட்டட் இன் த எக்கனாமி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆக ஒரு பொருளாதாரத்தில் உருவாக்கப்பட்ட மொத்த வருமானம் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ், அதாவது கீழ்கண்ட வரைபடத்தில் வந்து ஷோஸ் த ஷேப் ஆஃப் த 2 அக்ரிகேட் சப்ளை கர்வ்ஸ் drawn for the assumption of fixed money wages and variable wages. தொகு அளிப்பு, கீழ்கண்ட வரைபடம் தொகு அளிப்பு கோட்பாட்டை விளக்குகிறது. வரைபடத்தில் வந்து நிலையான பணக்கூலி மற்றும்
மாறும் கூலி நிலவும் என்ற எடுகோள்களை அடிப்படையாக கொண்டு 2 அளிப்பு கோடுகள் வந்து வரையப்பட்டுள்ளன அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. Look at the diagram. So aggregate supply curve, அதாவது மொத்த அளிப்பு வளைகோடு அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே 0லேருந்து ஒய் இருக்கிறது வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்ட். இதில் வந்து எதிர்பார்க்கும் வருமானம் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 0லேருந்து எக்ஸ் இருக்கிறது வந்து என்னென்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை. இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த டயக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா Z curve is linear where money, wage and remains fixed Z1. Then next curve is non-linear since wage rate increases with employment. அதாவது வரைபடம் வேலை வாய்ப்புக்கும் எதிர்பார்க்கும் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குவது தான் எதுனா பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட Z நேர்கோடு என்பது பணக்கூலி மாறாமல் இருக்கும்போது உள்ள நிலையும் மற்றொன்று Z1 வேலைவாய்ப்பை பெற்று பொறுத்து பணக்கூலி மாறும்போது உள்ள நிலையையும் விளக்குகின்றன அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு when full employment level of NF is reached, it is impossible to increase output by the employing more men. அதாவது Z கோடு நேர்கோடாகவும் Z1 கோடு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வளைகோடாகவும் இருக்கின்றது. இதில் வந்து ONF அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ONFன்னா என்ன மீனிங்கு? NF is reached impossible. The next, so aggregate supply curve become the inelastic and vertical straight line. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இங்கே அளவில் பொருளாதாரம் முழு நிலையம் வந்து அடைகிறது. அதற்கு பின்பு உழைப்பினை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்த இயலாது. எனவே NFக்கும் பின்னர் தொகு அளிப்பு கோடு செங்குத்தாக நெகிழ்வற்றதாக உள்ளது அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. Are you understand? Then next paragraph, the slope of the aggregate supply curve depends on the relations between the employment and productivity. அதாவது தொகு அளிப்பு கோட்பாடின் சாய்வு ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க என்பது வேலை வாய்ப்புக்கும் உற்பத்தி திறனுக்கும் இடையே உள்ள தொடர்பை சார்ந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. த கேபிட்டல் ஸ்டாக் இஸ் ஆஃப்டன் ஃபிக்ஸட் அண்ட் ஹென்ஸ் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் மோர் த ஒர்க்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. அதாவது மூலதன இருப்பு மாறாமல் இருக்கும்போது அதிக உழைப்பாளர்களை வந்து பணியமர்த்துவதால் குறைந்து இறுதி நிலை விளைவு வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. Then next, based upon this the relations, the aggregate supply curve can be and expected to slope upwards. இதில் வந்து பொதுவாக தொகு அளிப்பு வளைகோடு Z1 போன்று இருக்கும். ஆகவே விலைக்கும் கூலிக்கும் உள்ள தொடர்பை சார்ந்துதான் தொகு அளிப்பு இருக்கும் அப்படின்று குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு in reality the aggregate supply curves will be like Z1 in figure 3.2. Therefore aggregate supply depend on the relationship between price and wages. அதுக்கப்புறம் பொருளின் விலை அதிகமாக இருக்கும்போது கூலி குறைவாக இருப்பதால் உற்பத்தியாளர்கள் வந்து கூடுதலாக உழைப்பாளர்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து if you price high and wages low, the producer will try to employ laborers. If price are low and wages high, investment will be and curtail, output will fall and there will
be a reduction in the productivity and capacity, those the aggregate supply is an important and factors in determining the level of economic activities. அதாவது இதில் மாறாக பொருட்களின் விலை குறைவாக இருந்து கூலி அதிகரிக்குமானால் முதலீடு குறையும், ஆனால் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனும் குறையும். எனவே பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கும் காரணிகளில் தொகு அளிப்பு முக்கிய பங்காற்றி வருகிறது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். டுமாரோ we will meet next topic. Thank you.